ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம கேசரி தான் செய்ய போறோம். நம்ம வந்து எப்பவுமே வெள்ளை ரவையில தான் கேசரி செய்வோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை ரவையில தான் கேசரி செய்ய போறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். அப்புறம் அது தேவையானது முந்திரி, நெய், அவ்வளோதாங்க. ஒரு 3 பொருள் தான். அப்புறம் சர்க்கரை ஒரு 4 பொருள் தான், அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே தான் அதெல்லாம். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு கெஸ்ட் வந்தாலோ இல்லை நம்ம சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இப்ப எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். லைட்டா சட்டி சூடானதுக்கு அப்புறம் நம்ம நெய்யில வந்து இந்த முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ரிப் இது செஞ்சுட்டேன். செம டேஸ்ட்டுங்க. இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷாப்பில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்டு வந்தோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம ரவையை வந்து அதுலேயே போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முந்திரி போட்டுக்கலாம். பாருங்க, முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த நெய்யிலேயே இந்த ரவையை 1/4 கிலோ ரவையை அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும். நல்லா செவக்க வேணும் அந்த மாதிரி எல்லாம் வேண்டியதில்லை. கொஞ்சம் நல்லா நல்லா ரவை வந்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துட்டோம்னா போதும். பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ரவைக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அந்த அளவு வச்சுக்கலாம். ரவைக்குன்னா கேசரிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் வைக்கணும். அப்போதான் நல்லா வெந்து கொலன்னு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும், சரியா இருக்கும். இப்போ இதில் வேணா நம்ம கலர் பொடி வேணா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாம், நல்லா இருக்கும். கலரே தேவையில்லை அப்படின்னா அப்படியே கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதில் பால் ஒரு டம்ளர் போல் பால் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவை போட்டுக்கலாம். வெள்ளை ரவை மாதிரி கட்டி ஆகுங்கிற பயப்பட தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம். இதில் ரவை நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போதான் நம்ம வந்து போடுற இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்குது, நம்ம தெவட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்க, ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ரவை வெந்து வந்துருச்சு. இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, ரவை நல்லா பூவாட்ட வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீடியோக்கோசரம் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லோ கலர் சேர்த்துக்கிறோம். அப்போதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் எல்லோ கலர் சேர்த்துறேன், கொஞ்சமாக தான் சேர்த்துறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கால் கிலோ ரவைக்கு 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். கேசரி வந்து நம்ம இனிப்பாக தான் சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம்.
நீங்க கரும்பு சர்க்கரை யூஸ் பண்றேன்னா பண்ணுங்க. என்கிட்ட கரும்பு சர்க்கரை இல்லை இப்ப. நான் ஏன்னா 2-3 ட்ரிப்பு கரும்பு சர்க்கரையில தான் செஞ்சேன், நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. சரி இந்த தடவை வந்து ஒயிட் சுகர்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சுகர் போடுறேன். ஒயிட் சுகரை விட நம்ம கரும்பு சர்க்கரை தான் அதிகமாக யூஸ் பண்றோம். இப்போ கிளறும் போது சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும், பயப்பட தேவையில்லை. அது கொஞ்சம் நேரம் ஆகும்போது தானா அப்படியே இந்த தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வெந்து வந்துடும். ரவையெல்லாம் ஸ்வீட்டாகி வெந்து வந்துடும். கொஞ்ச நேரத்தில் இந்த தண்ணியெல்லாம் போயிடும். இப்போ பாருங்க நல்லா குழன்னு ஆயிடுச்சா. அப்படியே நெய்யெல்லாம் ஊற்றி அப்படியே இது கிளற அப்படியே உங்களுக்கு வந்து இந்த நல்லா திக்னஸாக வந்துடும். சர்க்கரையெல்லாம் போட்டு கரைஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா அப்படியே நெய் பாருங்க அப்படியே மேலே மிதக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வெங்கடேஷ் பட்டு சார் சொல்லுவார், நெய் எந்த அளவுக்கு மிதக்க ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு வழுக்குன்னு கேசரி வாய்க்குள்ளோ. அந்த மாதிரி நெய் முந்திரியெல்லாம் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூட்டி கொடுக்கும் நம்ம ஸ்வீட். முந்திரியும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணோம்னா நல்லா சுவையான கேசரி, கோதுமை கேசரி ரெடி. நம்ம கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்க கேசரி அப்படியே சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. மேலே அப்படியே நெய்யெல்லாம் மிதங்குது. இப்போ பாருங்க அருமையான கேசரி நம்ம கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய், நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.